இந்த கேள்வி நிறைய பேர் என் இடத்துல கேட்குறாங்க. எனக்குமே இதுக்கு பதில் சொல்லணும்னு ரொம்ப ஆவல். ஏன்னா இந்த உறவுகளுக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவமும் சந்தோஷமும் இருக்குல்ல, அதுதான் அழகான சமுதாயத்தையும் கட்டமைப்பையும் உருவாக்குன்னு நம்புறவன் நான். ஒரு தனியா வளர்ற குழந்தைக்கும் ஒரு கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைக்கும் நிச்சயமா வேறுபாடு இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைக்கு இயற்கையாவே ஒரு போராட்ட குணம் வந்துடும், விட்டு கொடுக்குற தன்மை வந்துடும், அரவணைப்பு வந்துடும், வழிநடத்துறது வந்துடும். ஆனா தனியா வளர்ற குழந்தைக்கு இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு நபர் கேட்டிருந்தாரு என்ன, ஒரு நபர்ல நிறைய பேர் கேட்கறாங்க, சார் உறவுகளை வச்சுக்கிறது எப்படி சார், ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு தரப்பு பிடிச்சா இன்னொரு தரப்பு போயிடுது, கையில வச்சிருக்க முடியல, இது எப்படி சார் உறவுகளை மெயின்டைன் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச செய்தி உங்களுக்காக. உறவுகளை மெயின்டைன் பண்றதுல பங்களிப்பு ஆண் வெறும் 10% தான், மீதி 90% பெண்களே. சில குடும்பத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆண் எந்த வித அரவணைப்புமே இருக்க மாட்டான். ஆனா அந்த பெண் முன்னெடுத்து மாமியார் வீட்டு குடும்பத்தையும் அப்படி அரவணைச்சானா இந்த குழந்தைங்களும் அதை பார்த்து நான் அப்படியே கத்துக்கிட்டு வரும். ஆனா அந்த பெண்ணு இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சும்மா ஒரு கண்ணில் தண்ணீர் வச்சுக்கிட்டா போதும், அந்த குழந்தைங்க என்ன நம்பும் அப்படின்னா, நம்ம அம்மா தான் நியாயமானவங்க, அவங்களாம் கெட்டவங்கன்னு இந்த குழந்தைங்க நம்ப ஆரம்பிக்கும். ஆக உங்களுக்கு உறவுகள் பேணி காக்கணும் அப்படின்னா பெண்கள் கையில தான் இருக்கே தவிர ஆண் வெறும் 10% தான். ஆண் இல்லைனாலும் கூட பெண் ஈஸியா எல்லாரையும் அரவணைச்சிருவா. ஆனா பெண் இல்லைன்னா ஆண் அரவணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் 2 பேரும் ஒரே நோக்கத்தோட அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த குடும்பம் வேற லெவல்ல இருக்கு, அந்த குழந்தைங்க நல்ல தலைவரா உருவாகும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இதுதான் யதார்த்தத்தின் உண்மை. அந்த தோழருக்கு இதுதான் பதில். நன்றி.